பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலைக்காக ஸ்தோத்திரம். உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. கர்த்தருக்கு மகிமை. கிறிஸ்து நமக்காக தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக. ஆமென். இந்த காலையில் சொல்லுகிறேன், தேவனுக்கு உங்களை சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். காணிக்கையாக பலியாக ஆண்டவருக்கு கொடுங்கள். உங்களை ஒரு காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையாக இருக்கட்டும். உங்களுடைய ஜீவியம் ஆண்டவருக்கு ஒரு பலியாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு பிரியமான பலியாய் அது இருக்கட்டும். ஆண்டவருக்கு உகந்த பலியாய் அது இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஏற்ற பலியாய் அது இருக்கட்டும். ஒரு பலியை ஒப்பு கொடுத்து பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலியாக ஒப்பு கொடுத்து அவர் நம்மில் அன்பு கூர்ந்தாராம். சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம். ஆமென். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். குமாரன் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். ஆமென். நம்மில் அன்பு கூர்ந்தவருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் நம்மில் அன்பு கூர்ந்தார். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் உங்களுக்கு பாராட்டுகிற அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தெய்வத்திற்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறாரே, அவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு கூர்ந்தது போல, அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். அன்பின் சுபாவத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அன்பின் தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அன்பின் குணாதிசயங்களோடு நடந்து கொள்ளுங்கள். அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 7வது வசனத்துல சொல்றாரு. 8வது வசனத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அன்பிலே நடக்க எனக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு செயலும் அன்பு இருக்க கிருபை செய்யுங்க. அன்பை வெளிப்படுத்த கிருபை செய்யுங்க. அன்புள்ளவனா இருக்க கிருபை செய்யுங்க. வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கேளுங்க கர்த்தர்ட்ட, வெளிச்சத்தின் பிள்ளையா நான் நடந்து கொள்ளணும், எனக்கு கிருபை தாங்க. நான் இருளின் பிள்ளை அல்ல பாவம் செய்வதற்கு. நான் இருளின் பிள்ளை அல்ல பாவ வழிகளில் போவதற்கு. நான் வெளிச்சத்தின் பிள்ளை. ஆமென். சொல்ல கேட்கிறேன். நான் வெளிச்சத்தின் பிள்ளை. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் உங்கள் வெளிச்சம் புறஜாதிகள் மத்தியிலே பிரகாசிக்கத்தக்கதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளியே செல்லுங்கள். நீங்கள் போகும்போது சொல்ல வேண்டும், இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இவர்கள் ஒளியின் பிள்ளைகள். அதோ பாருங்கள், அவர்கள் முகத்தில் அந்த ஒளி தெரிகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த வெளிச்சம் இருக்கிறது. அவர்கள் எந்த விதமான அசுத்தமான காரியங்களையும் செய்யவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, 15வது வசனத்திலே ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஞானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஞானமாயிருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாயிருங்கள். ஞானமும் கவனமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று உங்களை நான் ஊக்குவிக்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். அன்பானவர்களே,
ஆம், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஞானத்தையும் கவனத்தையும் தேவன் உங்களுக்கு அதிகமாய் கூட்டி தரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பிலே நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. வெளிச்சத்தில் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஞானத்தில் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த சபை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. வசனம் கேட்கிற மக்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், பெரிய காரியங்களை செய்து நடத்துவார். ஆமேன்.